கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு பழங்குடியினர் வாழும் ஒரு தேசத்துக்கு சில மிஷனரிகள் சென்றார்கள். காட்டு மிராண்டித்தனமாக வாழும் அந்த மக்களை சீர்திருத்தி கல்வி அளித்து அவர்களை கொஞ்சம் கொஞ்சமாக கர்த்தரை அறிந்து கொள்ளும்படிக்கு வழிநடத்த அவர்கள் 12 வருஷம் உழைத்தார்கள். அந்த உழைப்பின் முடிவிலே கொஞ்சம் ஜனங்கள் கர்த்தரை ஏற்றுக்கொண்டார்கள். அவர்களை கொண்டு ஒரு திருச்சபையை கட்டுவித்தார்கள். அதை தலைமை தாங்கி நடத்தின மிஷனரி அந்த 12 வருஷம் கழித்து தான் தன்னுடைய ஊருக்கு விடுப்பு எடுத்துக்கொண்டு சென்றார். செல்லும்போது அவரால் ரட்சிப்புக்குள்ளாக வழிநடத்தப்பட்ட ஒரு சபை விசுவாசி வாலிபன் ஒருவனை தன்னோடு அழைத்து சென்றார். தன்னுடைய தேசத்திலே நடக்கும் ஆராதனைகள் அங்கு எப்படி கிறிஸ்துவை பின்பற்றுகிறார்கள் என்பதையெல்லாம் காட்ட வேண்டும் என்பது அவருடைய விருப்பம். அப்படியே ஒரு ஞாயிற்றுக்கிழமை அவருடைய தேசத்திலே ஆராதனை நடந்தது. அந்த வாலிபனை அழைத்து சென்றார். திரள் கூட்டமான ஜனங்கள் கர்த்தரை ஆராதிக்க வந்ததை குறித்து அவன் ஆச்சரியப்பட்டான். இவ்வளவு பேர் கூடி ஆராதிக்கிறார்களா? அந்த ஆராதனை துவங்கியது. எல்லாரும் பாடல்களை பாடி கர்த்தரை ஆராதித்தார்கள். எல்லாம் ஒரு ஒழுங்கும் கிரமமாய் செய்யப்படுகிறது. எல்லாம் அவனுக்கு நன்றாக தெரிந்தது. கடைசியாக அவன் அவரிடத்தை கேட்டான், இவ்வளவு ஜனங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று கேட்டான். இவர்களெல்லாம் இன்றைக்கு கர்த்தரை ஆராதிக்கிறார்கள், மற்ற 6 நாளும் தங்கள் வேலைகளுக்கு போய்விடுவார்கள் என்று சொன்னார். அடப்பாவமே, தங்களுடைய சொந்த மொழியிலே வேதாகமத்தை வைத்துக்கொண்டு அதை உபதேசிக்க ஒரு நல்ல போதகர்களை வைத்துக்கொண்டு அனுதினமும் கர்த்தருடைய வசனங்களை நினைவூட்ட அநேக வாய்ப்புகள் இருக்கும்போது அவர்கள் கர்த்தரை பற்றி கொண்டு தாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த மகா பெரிய வெளிச்சத்தை இருளிலே வாழும் என் தேச ஜனங்களுக்கு இவர்கள் கொடுக்க வேண்டாமா? அங்கே பாவம் என்னதென்றும் அக்கிரமம் என்னதென்றும் தெரியாமல் மறித்து கொண்டிருக்கிற திரள் கூட்டமான ஜனங்களுக்கு இவர்கள் என்ன செய்தார்கள்? இவர்கள் நிறைய பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள். பெற்றுக்கொண்டதிலே எதை எங்களுக்கு கொடுத்தார்கள்? உண்மையிலே இவர்கள் தேவனுடைய ஆவியை பெற்றுக்கொண்டிருந்தால் குறைந்தபட்சம் 10ல் 1 பங்காவது ஆண்டவருடைய வார்த்தைகளை நாங்கள் எடுத்துச் சொல்கிறோம் என்று சொல்லி எங்களை போன்ற தேசங்களுக்கு வர வேண்டாமா? தங்களுக்குள்ளே சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து மீண்டும் தன்னுடைய வேலைக்கு செல்வதற்காகவா கர்த்தர் இவர்களை ஏற்படுத்தினார்? தங்கள் நேரத்தையும் பொழுதையும் வீணாக்கி கொண்டிருக்கிறார்களே, இவர்களிடத்திலே கர்த்தர் கணக்கு கேட்பார் என்று சொன்னான். அவன் சொன்னதை அப்படியே இவர் மறு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலே அறைகூறாக சொன்னார். அழிந்து கொண்டிருக்கும் மக்களை பார்த்து அவர்களை தூக்கி விடுவதற்கு போதுமான அளவு நாம் ஒன்றும் செய்யவில்லை. ஒரு வீடு பற்றி எரியும் போது எல்லாரும் சேர்ந்து அங்கிருக்கிற ஜீவன்களை காப்பாற்ற முயற்சி பண்ணுவோம். அதெல்லாம் தீயணைப்புத்துறையை பார்த்து கொள்வார்கள், பக்கத்து வீட்டுக்காரர்கள் செய்வார்கள் என்று ஒருவன் தூர விலகி நின்றான் என்றால் அவன் மனித தன்மையற்றவன் என்று நாம் சொல்லுவோம். நாம் கர்த்தரிடத்திலிருந்து நன்மையானவைகளை பெற்றுக்கொண்ட நாம் அதை மற்றவர்களுக்கு பகிரும் பொறுப்பு நமக்கு இருக்கிறதே. கர்த்தரிடத்திலே ஒரு நாள் கணக்கு ஒப்புவிக்கும் போது நாம் பெற்றுக்கொண்டவைகள், நமக்கு ஒப்படைக்கப்பட்டவைகள் எல்லாவற்றையும் குறித்து கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். லூக்கா 12ஆம் அதிகாரம் 48ஆம் வசனம், எவனிடத்தில் அதிகம் கொடுக்கப்படுகிறதோ அவனிடத்தில் அதிகம் கேட்கப்படும். மனுஷர் எவனிடத்தில் அதிகமாய் ஒப்புவிக்கிறார்களோ அவனிடத்தில் அதிகமாய் கேட்பார்கள். நாம் கர்த்தரை அறிந்திருக்கிற ஒவ்வொருவரும் அறியாதவர்களுக்கு சொல்லும்படிக்கு கர்த்தர் நமக்கு கட்டளையிட்டிருக்கின்றார். சுவிசேஷத்தை சொல்வது நம் மீது விழுந்த கடமை. நமக்கு ஒப்புவிக்கப்பட்ட நல்ல திறமைகள், பணம், வாய்ப்புகள், திருச்சபை இவற்றின் பலன்களை எல்லாம் நாம் பெற்றுக்கொள்ளும் போது இவைகளை குறித்து ஒரு நாள் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்பதை உணர்ந்து செயல்படுவோமாக. கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை நமக்கு தந்தருள்வாராக. ஆமேன்.